வணக்கம். முக்கியமாக இந்த ப்ரெஸ் மீட்டோட பர்பஸ் என்ன அப்படின்னா, அதில் 2 ஈவெண்ட். முதலாவதாக வந்து என்னோட ப்ரொஃபஸர் ஏறத்தாழ வந்து ஒரு 16 ஆண்டு நான் அவரோட வந்து பயணம் செஞ்சிருந்தோம். டாக்டர் எம் ஆனந்த கிருஷ்ணன் அவங்க வந்து அவங்களோட 3ஆம் ஆண்டு நினைவேந்தல் ஒரு செமினார் வந்து நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த செமினார் வந்து அண்ணா சென்ட்ரல் லைப்ரரியில் 29ஆம் தேதி மே மாதம் ஈவினிங் வந்து ஒரு 4:30 PM சீஃப் கெஸ்ட் வந்து மிஸ்டர் ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் ரிட்டையர்ட் அவங்க அண்ட் இண்டஸ் ரிசர்ச்சர். அது தவிர வந்து சீஃப் அட்வைசர் டு ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் டு த ஒரிசா கவர்மெண்ட்டில் இருக்காங்க. அவங்க வந்து இதுக்கு வந்து கீநோட் ஸ்பீக்கராக வந்து பேசுறதுக்கு வந்து அவங்க வந்து வர்றதுக்கு ஒப்புதல் தந்திருக்காங்க. இந்த டாபிக் அப்படிங்கிறது வந்து ஒரு யூனிக் டாபிக். ஏன்னா கல்வியை பற்றி இப்போ பொதுவெளியில் நம்ம நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து அலசி ஆராய்ந்து பேசக்கூடிய வாய்ப்புகள் குறைந்ததுனால இது என்னோட பயணத்தில் வந்து நான் ப்ரொஃபஸரோட ஏறத்தாழ ஒரு 16 ஆண்டுகள் இணைந்து பணியாற்றதில் அவரோட நினைவு கூறி முக்கியமாக வந்து அவரோட கல்வி பணிங்கிறது வந்து மிகவும் மறக்க முடியாத விஷயமாகும். எல்லா விஷயத்திலையும் அவங்க வந்து சிங்கிள் விண்டோ அட்மிஷன் ப்ராசஸ் சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி தமிழகத்தில் ஏறத்தாழ 24 ஆண்டுகளுக்கு மேலாக நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. இப்போ அந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் இல்லை. அது மாதிரி நுழைவுத் தேர்வு ரத்து கமிட்டி அதுக்கு வந்து ஒர்க் பண்ணி அதுலேயே நான் வந்து சாரோட இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. தமிழ்நாட்டில் வந்து மாணவர்களோட டேட்டாவை எடுத்து கம்ப்ளீட்டாக ஸ்டாட்டிஸ்டிக்கலாக அனலைஸ் பண்ணி இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஏதாவது வேல்யூ அடிஷன் பண்ணுதா அப்படிங்கிறத எவாலுவேட் பண்ணிவிட்டு அந்த என்ட்ரன்ஸ் அபாலிஷன் வந்து பண்ணாங்க. அதில் நிறைய வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இது தவிர வந்து உயர்கல்வியில் மட்டும் இல்லாமல் சார் வந்து 1996 வந்து அப்போ இருக்கும்போது சீஃப் மினிஸ்டர் டாக்டர் கலைஞர் அவர்களோட சேர்ந்து அட்வைசர் டு ஐடி வந்து நிறைய வந்து ஐடி அட்வைசர் டு சிஎம் இருந்தாங்க. அதாவது டைடல் பார்க் இந்த மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கவர்னன்ஸ், இந்த ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ் இதெல்லாம் வந்து சார் வந்து ஆன்லைனில் இது பண்ணுறதுக்கு நிறைய, ஏன்னா யூஎன்லேருந்து ரிட்டையர்ட் ஆகி வந்ததுனால அந்த பணியை வந்து அவங்க சிறப்பாக பண்ணது. அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரைக்கும் சாரோட பங்களிப்பு அப்படிங்கிறது வந்து மிக மிக இன்றியமையாது. ஏன்னா நிறைய வந்து அட்டானமி வந்து கிரியேட் பண்ணாங்க. அண்ட் AUFRG சென்டர் வந்து நிறைய கிரியேட் பண்ணி ஃபண்டிங் வந்து ஜெர்மனிலேருந்து கொண்டு வந்தாங்க. நிறைய நியூ இனிஷியேட்டிவ்ஸ் மாறுதல்கள் வந்து பண்ணாங்க. இது தவிர எங்களோட அலுமினி கிளப் அப்படின்றது அதுக்கும் சார் தான் வந்து அதுக்கு ஃபவுண்டிங் மெம்பர். அது மாதிரி தக்ஷின் சித்ராவோட கோஃபவுண்டர். என்னோட சொல்லிகிட்டே போகலாம் சாரோட சாதனைகள் வந்து அந்த அளவுக்கு அவர் வந்து தமிழகத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு கல்வியில் ஒரு தடம் பதித்திருந்தாங்க. இங்கே மட்டும் இல்லை, டெல்லியிலையும் சார் வந்து சேர்மன் போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் IIT கான்பூரில் இருக்கும்போது IIT கான்பூருக்கும் நிறைய பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பாலிசி லெவலில் நிறைய கமிட்டிஸ் ஏறத்தாழ எனக்கு தெரிஞ்ச நான் சாரோட பயணம் பண்ணும்போது 60க்கும் மேலான கமிட்டிஸ் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து மிக முக்கியமாக வந்து இந்த OBC ரிசர்வேஷன் வந்து மிஸ்டர் வீரப்ப மொய்லி கமிட்டின்னு இருக்கு. அந்த கமிட்டியில் வந்து தமிழ்நாடு ரிசர்வேஷன் பாலிசிஸ் எப்படி இருந்தது அண்ட் ஜஸ்டிஸ் பார்ட்டிலேருந்து அம்பாசங்கர் கமிஷன்லேருந்து சட்டநாதன் கமிஷன்லேருந்து இந்த ரிசர்வேஷன் சிஸ்டம் வந்து ஏன் கொண்டு வரணும் 27% அப்படிங்கிறது வந்து சாரோட இனிஷியேட்டிவ்னால தான் இன்றைக்கி வந்து இந்த 27% ரிசர்வேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்துருக்கு. அதுமாதிரி நிறைய வந்து சாதனைகள் புரிந்தவர்கள் கல்வியில் பயணம் செஞ்சது வந்து ஒரு சிறந்த பயணத்தை வந்து சார் மேற்கொண்டிருந்தாங்க. அவங்களோட நினைவாக கல்வியை வந்து குறிப்பாக இது வந்து மிஸ்டர் பாலகிருஷ்ணன் IAS அவர்கள் வந்து எங்களுக்கு இது டைம் கொடுத்து வெரி ஷார்ட் நோட்டீஸில் கல்வி எஜுகேஷன் இந்தியா அது எப்படி வந்து பாஸ்டில் எப்படி இருந்தது, ப்ரெசென்ட்டில் எப்படி இருந்தது, ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி அவங்க கீநோட் ஸ்பீக்கராக வந்து பேச இருக்கிறாங்க. இது வந்து மே 29 அன்று ஈவினிங் வந்து ஒரு 4:30 PM சார் வந்து இது பண்ணுவாங்க. இது தவிர நாங்கள் 2 பள்ளியில் சேர்ந்த மாணவர்கள், ஒன்று வந்து ஏலகிரியில் உள்ள ட்ரைபல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அதில் நல்ல மதிப்பெண்கள் வாங்கலுக்கும் அந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து அவங்களை கௌரவிக்கணும் சாரோட நினைவாக. அதே மாதிரி இன்னொரு ஸ்கூலும் நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கோம். அது திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஜெயபுரம்னு வந்து வாணியம்பாடியிலேருந்து பக்கத்தில் உள்ள ஒரு ஸ்கூல். அந்த ஸ்கூல்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸ்கூல் டாப்பர்ஸ் இது 2மே அரசு பள்ளிகள். சார் வந்து அந்த ஏரியாவில் வந்து இருந்ததுனால அந்த மாவட்டத்தில் வந்து மாணவர்களுக்கு வந்து உதவலாம் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு வாங்கின மாணவர்கள் ஏலகிரியில் வந்து ரொம்ப ட்ரைபல் ஸ்கூலில் அந்த மாணவர்களோட நான் அந்த ஸ்கூலில் போய் செமினார் எடுத்திருக்கேன். 2 ஸ்கூலுமே போயிருக்கேன். அந்த மாணவர்களோட பயணம் அப்படிங்கிறது ஒரு நகர்ப்புற மாணவரையும் இவங்களே நீங்கள் கம்பேர் பண்ணால் இந்த மாணவர்களோட அச்சீவ்மெண்ட் வந்து பயங்கரமான அச்சீவ்மெண்ட். அதனால் அவங்கள ஒரு ஃபெலிசிட்டேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு சின்ன பரிசும் அந்த மாணவர்களை வந்து இங்கே வந்து கௌரவிக்கும் விதமாக இன்றைக்கி வந்து நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து கல்வியை பற்றி மிஸ்டர் பாலகிருஷ்ணன் சார் பற்றி நமக்கு எல்லாருமே தெரியும். அவங்க நிறைய ஆராய்ச்சிகள் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் கல்வியை வந்து அவங்க கனெக்ட் பண்ணி எப்படி வந்து இருந்தது அப்படின்றது இது வந்து ஒரு மிகவும் மாணவர்களுக்கும் சரி நம்மளோட வருங்கால தமிழ் சமூகத்துக்கும் சரி இந்த கல்வி பயணத்தை வந்து புரிந்து கொள்வதற்கு ஒரு இன்றியமையாதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நாங்கள் ஒரு தனிப்பட்ட முறையில் இந்த ஒரு
இனிஷியேட்டிவ் எடுத்து சாரை கௌரவிக்கும் விதமாக இதை வந்து பண்ணுறோம். அதனால் இதில் எல்லோரும் கலந்து கொண்டு இந்த கல்வி கருத்தரங்கு வாயிலாக நம்ம வந்து இன்றைக்கும் எஜுகேஷனில் நம்ம இன்னும் என்னெல்லாம் வந்து பார்க்காத விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம அன்றைக்கி வந்து சார் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு எல்லோரும் வருகை தந்து சிறப்பிக்குமாறு அன்புடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சார் என்ன சார், நாங்கள் இந்த கடந்த 22 ஆண்டுகளாக இந்த டெக்னோகிராட்ஸ் இந்தியா காலேஜ் என்ற கல்வி பயணத்தில் எண்ணற்ற மாணவர்கள் நாங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத உச்சத்தை வந்து கல்வி, அதுவும் குவாலிட்டி எஜுகேஷன் மூலமாக வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதில் இன்றைக்கி எங்களுக்கு வந்து ஒரு சிறந்த மாணவி, அவங்க வந்து 3ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் அமெரிக்காவில் ஸ்கூல் படித்தாங்க. 11th and 12th வந்து அவங்க இந்தியாவில் வந்து எங்கள்கிட்ட வந்து அப்போ இருந்தே நாங்கள் வந்து அவங்கள கிளாஸஸ் வந்து ஃபெசிலிட்டேஷன் கிளாஸஸ், எங்களோட செமினார் வந்து ஃபஸ்ட் அட்டன் பண்ணாங்க. அப்புறம் அந்த கல்லூரி பேசிக்கலி உயர்கல்வி சேர்வதற்கு என்ன மாதிரி வந்து ப்ரிப்பரேஷன் இதுக்கெல்லாம் நாங்கள் ஹெல்ப் பண்ணி அவங்கள வந்து எத்தனையோ கல்லூரிகள் நாங்கள் சென்னையில் தேர்ந்தெடுத்துக்கலாம். பட் நாங்கள் பேசி என்ன டிசைட் பண்ணோம் அப்படின்னா, அவங்களோட கோர் இன்ட்ரெஸ்ட் வந்து பயாலஜிக்கல் சயின்சஸ் இருந்தது. அதனால் பயோடெக்னாலஜி படிக்கலாம்னு சொல்லிட்டு அண்ணா யூனிவர்சிட்டி திருச்சிராப்பள்ளி பிட் கேம்பஸில் வந்து போட்டோம். அது வந்து ஒரு அரசு கல்லூரி. அந்த கல்லூரியில் அந்த ஸ்டூடெண்ட்க்கு வந்து படிக்கிறதுக்கான மொத்த செலவு டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 30,000, 4 வருஷத்துக்கு 1.2 lakhs தான். பட் அந்த மிஸ் நித்யாவை வந்து நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அவங்கள ஒவ்வொரு ஆண்டும் அவங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்து, இங்கேருந்து எப்படி நீங்கள் வந்து வெளியே வந்து போகலாம், எப்படி வந்து உலகத்தில் இருக்க சிறந்த பல்கலைக்கழகங்களோட நீங்கள் தொடர்பு படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்டர்ன்ஷிப் இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து கைடன்ஸ் கொடுத்து, நித்யா வந்து இந்தியாவிலே நிறைய பண்ணாங்க. அண்டு ஐஐடி மெட்ராஸில் பண்ணாங்க, டெல்லியில் பண்ணாங்க, நிறைய இடங்களில் பண்ணாங்க. பட் குறிப்பாக வந்து 3rd இயர் படிக்கும்போதே யூனிவர்சிட்டி ஆஃப் லாசன் சொல்லிட்டு சுவிட்சர்லாந்தில் வந்து 100% வந்து அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்போட போய் படிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஃபைனல் இயர் வந்த உடனே டைரக்ட் பிஹெச்டி 6 ப்ரெஸ்டீஜியஸ், கிட்டத்தட்ட 5 ப்ரெஸ்டீஜியஸ் ப்ரைவேட் 5 பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் இன் யூஎஸில் வந்து 100% எய்டோட ஏறத்தாழ ஒரு 3 கோடி ரூபாய் ஃப்ரீயாக அவங்களுக்கு வந்து கல்வி உதவித்தொகையோட அங்கே போய் அவங்க வந்து அந்த எஜுகேஷனை வந்து கண்டினியூ பண்ண போகிறாங்க. இது ஒரு அரசு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவி, அதுவும் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி திருச்சிராப்பள்ளி கேம்பஸ் மாதிரி ஒரு கவர்மெண்ட் காலேஜில் படித்தால் கூட உங்களுக்கு கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் இருந்து ஸ்டூடெண்ட்டோட ஹார்ட் ஒர்க் வந்து நல்லா இருந்ததுன்னா, இது எல்லாமே மெஜாரிட்டி அந்த இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டோட எஃபர்ட் வந்து நல்லா இருந்தது. நாங்கள் என்ன தான் வழிகாட்டினாலும் அதை ஃபாலோ பண்ணி அதுக்கான விஷயங்களை தேடி அந்த குழந்தைங்க எடுத்துக்கக்கூடிய அந்த ஒரு ஹார்ட் ஒர்க்னால இன்றைக்கி அந்த ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் ஒரு நல்ல நிலைமை அடைஞ்சிருக்காங்க. அவங்களோட ஸ்டோரி என்ன, அவங்களோட ஜேர்னி என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து பார்க்கலாம். நித்யா, உங்கள் அப்பா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கொண்டாரு ஐடி சார். உங்களுக்கு நேட்டிவ் சார்? சார் வாங்க, அவங்க அப்பா அவங்க அதுக்கப்புறம் இடையில ஒரு 2-3 years மட்டும் யூஎஸ் போயிட்டு திரும்ப இந்தியா வந்தது. என்னென்ன படிச்சீங்க? 8th, 9th, 10th 3 years படிச்சேன். ஆமா, அதுக்கு முன்னாடி 7th standard வரைக்கும் இங்க தான். ஆமா, இங்க தான். தப்பா சொல்லிட்டேன். 3 வருஷம் நடந்தீங்க. நான் பிறந்த ஊர் வந்து தித்திரைப்பூண்டி, ஃபாதரோட ஊர் வந்து தஞ்சாவூர். அண்ட் ஸ்கூலிங் ஃபுல்லாகவே அதுக்கப்புறம் சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகி போஸ் பப்ளிக் ஸ்கூலில் தான் படித்தேன். படித்ததுக்கப்புறம் 8th, 9th, 10th 3 years வந்து நாங்கள் யூஎஸ் ட்ராவல் பண்ணோம் அப்பாவோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டினால. ஸோ யூஎஸில் எனக்கு 3 years இருந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் என்னால் கம்யூனிகேஷன் அண்ட் இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் நிறைய பில்ட் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் 10th முடிச்சுட்டு திரும்ப இந்தியா வந்து 11th and 12th திரும்ப போஸ் பப்ளிக் ஸ்கூல்லே கண்டினியூ பண்ணிவிட்டு சார் அப்போ தான் 11th பிகினிங்கில் அட்மிஷன்ஸில் வந்து மீட் பண்ண முடிஞ்சது ஒரு பேரண்ட் மூலயமா. ஸோ அப்போ சாரோட அலர்ட்ஸில் வந்து நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம், எக்ஸாம் அலர்ட்ஸில். அதில் டிஎன்இஏ கவுன்சிலிங் மூலயமா எங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி திருச்சிராப்பள்ளியில் பயோடெக்னாலஜி கிடச்சிது. ஏன்னா எனக்கு பயாலஜியில் தான் இன்ட்ரெஸ்ட் ஒரு சின்ன வயசுலேருந்து. ஸ்பெசிஃபிக்காக கேன்சரில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினச்சேன் ஒரு 6th, 7th. அதுக்கு காரணம் எங்கள் ஃபேமிலியில் ஒரு க்ளோஸ் மெம்பர் வந்து கேன்சர்னால இறந்துட்டாங்க. ஸோ அதனால அந்த ஃபீல்டு எடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஸோ பயாலஜி இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் பயோடெக்னாலஜி எங்களுக்கு கிடைச்சப்போ சார் கிட்ட வந்து நாங்கள் பேசினோம். சார் என்கரேஜ் பண்ணாங்க இந்த யூனிவர்சிட்டி பிக் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி பிஐடி கேம்பஸில் நான் என்ரோல் பண்ணேன். நான் என்ரோல் பண்ணப்போ 2020. ஸோ கோவிட் பேண்டமிக் ஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் தான் போணுச்சு. ஸோ அப்போ தான் எனக்கு இந்த டைரக்ட் பிஹெச்டி பற்றியே வந்து தெரிய வந்துச்சு. ஸோ அந்த டைமில் இன்னொன்று நான் சாரோட பிஜி கவுன்சிலிங் செஷன் வந்து நான் அட்டன் பண்ணேன் ஃபர்ஸ்ட் இயரில்.
அப்போ அட்டென்ட் பண்ணப்போ சார் சொல்ற 2 முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து உங்க ப்ரொஃபைலை பில்ட் பண்ணிக்கோங்க, அகாடமிக்ஸை தாண்டி நிறைய வந்து ப்ராஜெக்ட்ஸ் இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணுங்க, உங்களோட ஸ்கில்ஸை பில்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2வது விஷயம் வந்து வேர்ல்டில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ரிசோர்ஸஸ் இருக்கு, அதை நீங்க தேடி வந்து கண்டுபிடிச்சு அதுக்கும் நீங்க வந்து ஒர்க் பண்ணுங்க அப்படிங்கிறத 2 எப்பவுமே சார் சொல்லுவாங்க. ஸோ அது எனக்கு ஒரு ஓப்பனிங் பாயிண்டா இருந்துச்சு. அப்போ நான் ஃபர்ஸ்ட் இயர்ல இந்த மாதிரி நிறைய லிங்க்டின்ல போயிட்டு இதே ஃபீல்டில் மற்றவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க என்ன ஒர்க் பண்றாங்க, அவங்க என்னென்ன இன்டர்ன்ஷிப்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க, அவங்களோட கேரியர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தேன். அப்போதான் ஒருத்தவங்க வந்து பேச்சுலர்ஸ் வந்து டைரக்டா PhD போனது வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போதான் எனக்கு அப்படி ஒன்று இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. அந்த டைம்ல நான் டைரக்ட் PhD எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு 2 காரணம். ஒன்று அகாடமிக், நான் ரீசர்ச்ல போகணும்னு நினைக்கிறதுனால, ஸோ அந்த ஜேர்னியில ஒரு PhD இருக்கிறது ஒரு குட் திங். அண்ட் இன்னொன்று வந்து மாஸ்டர்ஸ் இஸ் ஜஸ்ட் ஸ்டெப்பிங் ஸ்டோன் இன்டு ஒரு PhD. ஸோ PhDக்கு உங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸ் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்கிறப்போ நீங்க மாஸ்டர்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டு PhD போகலாம். இப்போ எப்படி நீங்க கிளாஸஸ்ல வந்து நீங்க கிரேட் ஸ்கிப் பண்றீங்களோ அந்த மாதிரி. ஸோ அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கப்போ ஏன் நம்ம இந்த அடுத்த 4 இயர்ஸ்ல நம்ம யூஜில நம்ம ஸ்கில்ஸை பில்ட் பண்ணி ஏன் ஒரு டைரக்ட் PhD ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். அப்புறம் செகண்ட் வந்து உங்களுக்கு மாஸ்டர்ஸ் நீங்க அப்ராட்ல நான் அப்ளை பண்ணணும்னு நினைச்சப்போ அதுக்கு நீங்க அட்மிஷன்ஸ் தனியா, ஸ்காலர்ஷிப்ஸ் தனியா அப்ளை பண்ணுவீங்க. பட் ஆனால் நீங்க US மாதிரி சில கண்ட்ரீஸ்ல டைரக்ட் PhD போட்டீங்கன்னா உங்களுக்கு பொசிஷன் இல்லாம அதோட சேர்ந்து ஸ்டைப்பண்டும் கிடைக்கும், மெடிக்கல் இன்சூரன்ஸும் கவர் ஆகும், உங்களோட அதுவும் இல்லாமல் டியூஷன் ஃபீஸும் வேவ் ஆயிடும். ஸோ உங்களுக்கு அந்த ஸ்டைப்பண்ட் வச்சு உங்களோட ஓன் எக்ஸ்பென்சஸையும் நீங்க கவர் பண்ணிக்கலாம், அடுத்து ஃபேமிலிக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஆகவும் இருக்கலாம். அப்படிங்கறதுனால இந்த 2 மெயின் ரீசன்ஸ்க்காக ஒரு டைரக்ட் PhD எய்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் 4 இயர்ஸ்க்கு என்னோட யூஜி டிகிரியில என்னோட அகாடமிக்கை தாண்டி எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கறத பிளான் பண்ணேன். ஸோ அகைன் ஃபர்ஸ்ட் இயர் சொன்ன மாதிரி கோவிட் பேண்டமிக், ஸோ கம்ப்ளீட்லி ஆன்லைன்ல தான் நடந்துச்சு. அப்போ வந்து என்னால் நிறைய ஆஃப்லைன் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு போக முடியல. ரீசர்ச் மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸில் உங்களுக்கு வந்து ஒரு லேப்ல போயிட்டு ஒர்க் பண்ணாதான் அதுக்கு ஒரு வேலிடிட்டி இருக்கும். ஸோ அதனால ஆன்லைன் டைமை நான் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஆன்லைன் கோர்சஸ் என்ரோல் பண்ணியிருந்தேன். கோர்சரா, யுடெமி, அதுக்கப்புறம் NPTEL, அந்த மாதிரி நிறைய ஆன்லைன் கோர்சஸ்ல பேசிக்கான வந்து நாலேஜ் அந்த டிகிரியை பத்தி வந்து பில்ட் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் இயர் ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணிக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் இயர்ல. அதுக்கப்புறம் செகண்ட் இயர் போறப்போ நான் வந்து அப்பதான் கரெக்டாக கோவிட் லாக்டவுன் முடிஞ்சு நாங்கள் ஆஃப்லைன் காலேஜ் போனோம். ஸோ அந்த டைம்ல இந்தியாக்குள்ள இருக்கிற இன்டர்ன்ஷிப்ஸ் என்ன அப்படிங்கறத வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இப்போ இன்டர்ன்ஷிப் சர்ச் பண்றது எல்லாமே ஆன்லைன் தான், கூகுள், லிங்க்டின், ட்விட்டர், இமெயில் கூட. ஏன்னா நிறைய யூனிவர்சிட்டிஸ் நியூஸ் லெட்டர்ஸ் அனுப்புவாங்க மந்த்லி. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க பாக்குறப்போ உங்களுக்கு அதுலேருந்து என்னென்ன இன்டர்ன்ஷிப்ஸ் இருக்கு, அதுக்கு எப்போ டெட்லைன், அதுக்கு என்ன அப்ளிகேஷன் ப்ராசஸ், அதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் பிளான் பண்ணி செகண்ட் இயர்ல ஒரு 12 to 13 யூனிவர்சிட்டிஸ் சென்ட்ரல் ப்ரோக்ராம்ஸ், சம்மர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ஸ்க்கு நான் வந்து அப்ளிகேஷன்ஸ் போட்டேன். ஸோ போட்டதுக்கு அப்புறம் அப்படி செகண்ட் இயர்ல சம்மர் இன்டர்ன்ஷிப்ல எனக்கு செலக்ட் ஆனது தான் டெல்லி யூனிவர்சிட்டியில டாக்டர் அம்பேத்கர் சென்டர் ஃபார் பயோமெடிக்கல் ரிசர்ச். அதில் டாக்டர் மீனாட்சி சர்மா கீழே ஒரு சம்மர் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. தட் வாஸ் மை ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் மை அகாடமிக் ரிசர்ச். பிகாஸ் ஃபர்ஸ்ட் நானே தேடி எனக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் கிடைச்சப்போ ஆப்வியஸ்லி அப்போ நம்மளுக்கு பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு அது கொடுத்தது. அண்ட் 2வது காலேஜை தாண்டி வெளியில எனக்கு அகாடமிக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஒர்க் பண்ண ஒரு லேப் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு டெல்லி யூனிவர்சிட்டி தான். ஸோ தட் வாஸ் மை ஸ்டார்டிங் பாயிண்ட். அண்ட் என்னோட ஆன்லைன் கோர்சஸ்ல நான் வந்து ரெகுலரா கரிக்குலம்ல இருக்கிறத தாண்டி அதுவும் இல்லாமல் பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் அந்த மாதிரி இல்லை கேன்சர் பயாலஜி ஸ்பெஷலைசேஷன்ஸும் நான் லேர்ன் பண்ணேன். பிகாஸ் இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல டிஜிட்டல் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலேஜ் வேணுங்கிறப்ப பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் ஒரு நல்ல டூலா இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சதுனால ஃபர்ஸ்ட் இயர்ல லேர்ன் பண்ணேன். அதே எனக்கு செகண்ட் இயர்ல அந்த சம்மர் இன்டர்ன்ஷிப்ல யூஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ மீனாட்சி மேம் அவங்களோட மெயின் ப்ராஜெக்ட்ல எனக்கு ஒரு ரோல் கொடுத்தாங்க பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸை யூஸ் பண்றதுக்கு. அதுவும் இல்லாம அதுல ரிவ்யூ ஆர்டிகல் எழுதுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஸோ அந்த ரிவ்யூ ஆர்டிகல் completed it and it's currently under review for publication. So on the second year these two are my main pivotal change points. அண்ட் அதுக்கப்புறம் செகண்ட் இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் எந்த சீசனும் விட மாட்டேன். ஸோ அது தேர்ட் இயர் விண்டர்லையும் நான் வந்துட்டு இன்டர்ன்ஷிப்ஸ் ஏதாவது கிடைச்சா போட்டேன். அப்படி போட்டதுல IIT இண்டோர்ல ஆன்லைன் விண்டர் இன்டர்ன்ஷிப் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்தியாக்குள்ள தாண்டி அடுத்து வந்து அப்ராட்லயும் வந்து நிறைய இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சேன். அதுல எனக்கு ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷனோட ரீசர்ச் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சென்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு கலிபோர்னியால. they were working on mitochondrial DNA. ஸோ ஆனா அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ப்ராஜெக்ட்ஸ்ல அவங்க எடுத்துக்க முடியாது, அவங்களோட ஓன் சிட்டிசன்ஸ் எடுத்துப்பாங்க. ஆனா என்னோட இன்ட்ரெஸ்ட்ல நான் டைரக்டா கோல்ட் இமெயில் பண்ணேன். ஸோ டைரக்டா ஒரு இமெயில் அப்ரோச் பண்ணேன், இந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரைட் அப் மாதிரி எழுதி அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணேன். சப்மிட் பண்ணப்போ சர்ப்ரைஸ் டு ஹியர் பேக் ஃப்ரம் தெம். ஸோ தே காட் பேக் டு மீ அண்ட் அவங்க ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி வச்சு என்னோட நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட் ஒன்று சைன் பண்ணி அதே ப்ராஜெக்ட்ல எனக்கு ஒரு குட்டி செக்ஷன்ல ஒர்க் பண்றதுக்கு அலோவ் பண்ணாங்க. ஸோ இன்டர்நேஷனல் லேப்ல ஒர்க் பண்ண ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன்லைன்ல எனக்கு அதுதான் கிடைச்சது. ஸோ இது வந்து செகண்ட் இயர் தேர்ட் இயர் டைம்ல வந்து நான் பில்ட் பண்ணிட்டு வந்தது. தேர்ட் இயர் எண்ட் சம்மர்
சம்மர்லையுமே நான் திரும்ப இந்தியாக்குள்ளே அப்ளை பண்ணேன். செகண்ட் இயர்ல எனக்கு கிடைக்காத திரும்ப தேர்ட் இயர்ல இந்தியாக்குள்ளேயே அப்ளிகேஷன் போட்டேன். அது இல்லாமல் அப்ராட்லையும் ஃபுல்லி ஃபண்டட் இன்டர்ன்ஷிப்ஸ் தான் நான் வந்து போட்டேன். ஸோ ஓவர் த கோர்ஸ் ஆஃப் மை இயர்ஸ் நான் போட்டது எல்லாமே ஒரு ஃபுல்லி ஃபண்டடாக இருக்கும், இல்லை எது அமௌண்ட்டு பே பண்ணாமல் பண்ணுறதா தான் நான் எய்ம் பண்ணேன். ஸோ அப்படி தேர்ட் இயர் நிறைய ஃபுல்லி ஃபண்டட் இன்டர்ன்ஷிப்ஸ் இன்டர்நேஷ்னலி ஒரு 7 to 12 இல்லை 12-13 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், போட்டப்போ அதில் எனக்கு 3 இன்டர்ன்ஷிப்ஸ் கிடைச்சிது தேர்ட் இயர் சம்மரில். ஒன்று வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸில் சம்மர் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம், இன்னொன்று எம்ரி யூனிவர்சிட்டி அப்படின்னு யூஎஸில் அவங்களோட ஆன்லைன் ப்ரோக்ராம் ப்ரீ பிஹெச்டி ப்ரோக்ராம். அடுத்த தேர்ட் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் லாசான் ஸ்விட்சர்லாண்டில் சம்மர் அண்டர் கிராஜுவேட் ரிசர்ச் ப்ரோக்ராம். ஸோ இந்த 3 ப்ரோக்ராம்ஸில் ஃபர்ஸ்ட் 2 ப்ரோக்ராம்ஸ், அதாவது ஐஐடி மெட்ராஸ் ப்ரோக்ராமும் எம்ரி யூனிவர்சிட்டி ப்ரோக்ராமும் ஒரே டைமில் ரன் ஆகும். ஸோ எப்படின்னா உங்களுக்கு வந்து டே டைம் நான் ஐஐடி மெட்ராஸ் இன்டர்ன்ஷிப் போவேன், நைட்டு எம்ரி யூஎஸ்ல டேங்கிறப்போ நம்மளுக்கு நைட். ஸோ என்னோட நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ரி யூனிவர்சிட்டி இன்டர்ன்ஷிப் நான் அட்டன் பண்ணுவேன். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நான் வந்து செமஸ்டர் எக்ஸாம்ஸும் எழுதுறேன். ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட லைக் டைம் லைன் படி இப்போ கோவிட்னால நிறைய வந்து லேட் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் டெல்லி யூனிவர்சிட்டி இன்டர்ன்ஷிப் பண்ணுறப்பவும் என்னோட செமஸ்டர் எக்ஸாம்ஸ் டெல்லி யூனிவர்சிட்டி இன்டர்ன்ஷிப்போட கிளாஷ் ஆனிச்சு. ஸோ நான் டெல்லி போயிட்டு நடுவில் திரும்ப வந்து செமஸ்டர் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு திரும்ப நான் வந்து டெல்லி போனேன். அதே மாதிரி தேர்ட் இயர்லையும் நான் ஐஐடி மெட்ராஸ் சம்மர் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறப்போ எனக்கு வந்து இங்கே சென்னையில் நான் பண்ணிட்டு இருந்தப்போ திருச்சியில் எனக்கு வந்து செமஸ்டர் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸாம் அடிக்க மட்டும் நான் போயிட்டு திருச்சியில் போயிட்டு எக்ஸாம் எழுதி திரும்ப நான் வந்து திரும்ப சென்னை வருவேன். ஸோ அந்த மாதிரி நான் வந்து மேனேஜ் பண்ணேன். இந்த மீன் டைம் நைட்டு நான் எம்ரி யூனிவர்சிட்டி இன்டர்ன்ஷிப்பும் அட்டன் பண்ணுவேன். நைட் 12:30 to 2:30, 3:30 to 5:30. ஸோ அது வந்து ஒரு என்னோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பிகாஸ் ஐஐடி மெட்ராஸில் வாஸ் ஒர்க்கிங் இன் கேன்சர் செல்ஸ், ஸோ லிவர் கேன்சர் ஒர்க் பண்ணேன். அண்ட் எம்ரி யூனிவர்சிட்டி வாஸ் அ ப்ரீ பிஹெச்டி ப்ரோக்ராம். ஸோ பிஹெச்டிக்கு பொட்டன்ஷியலாக அவங்க நினைக்கிற கேண்டிடேட்ஸ் அவங்க பிக் பண்ணி அந்த ப்ரோக்ராமில் ஒரு ட்ரைனிங் ஒர்க் ஷாப் மாதிரி நடத்துவாங்க. ஸோ இது ரெண்டுமே என்னோட டேரக்ட் பிஹெச்டி அப்ளிகேஷனுக்கு முக்கியமாக பட்டது. ஸோ அது ரெண்டத்தையும் பண்ணேன். அந்த ஐஐடி மெட்ராஸ் முடிச்ச அடுத்த 2 daysலேயே நான் வந்து ஸ்விட்சர்லாந்து ட்ராவல் பண்ணேன் ஃபார் another internship program. இந்த ஸ்விட்சர்லாந்து ப்ரோக்ராம் இஸ் a fully funded program. ட்ராவல், ஹவுசிங், அதுக்கப்புறம் உங்களுக்கு லிவிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே அவங்க கவர் பண்ணுறாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் ப்ராஜெக்டில் அங்கேயும் நான் கேன்சரில் மல்டிபிள் மைலோமாவில் வந்து ஒர்க் பண்ணேன். அண்ட் in that program only 14 students from around the world are selected for the program every year. ஒரு வருஷத்துக்கு 14 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் தான் வந்து I was the only South Indian going to that program. and என்னோட காலேஜ்லேருந்து இந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் ஃபுல்லி ஃபண்டட் இன்டர்ன்ஷிப் இந்த ரீஜனல் கேம்பஸ்லேருந்து போன ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டும் நான் தான். ஸோ அந்த ப்ரோக்ராமில் என் கூட யூஎஸ், கனடா, அதுக்கப்புறம் சவுத் கொரியா, ரஷ்யா, டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருந்தாங்க. அண்ட் தட் வாஸ் அ டேர்னிங் பாயிண்ட் இன் மை யூஜி ஜேர்னி. பிகாஸ் அந்த ப்ரோக்ராமில் ஐ வாஸ் ஏபிள் டு இண்டிபெண்டன்ட்லி ஒர்க் ஆன் மை ப்ராஜெக்ட். அண்ட் அது இல்லாமல் எனக்கு வந்து இட் கேம் மீ த கான்ஃபிடன்ஸ் டு அப்ளை ஃபார் டைரக்ட் பிஹெச்டி. ஸோ நமக்கு இன்டர்நேஷனல் ஃபுல்லி ஃபண்டட் இன்டர்ன்ஷிப் கிடைக்கும் அப்படிங்கிறப்போ அடுத்து ஒரு பிஹெச்டி அப்ளை பண்ணலாம் டேரக்டாக அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு கிடைச்சது. ஸோ அந்த ஸ்விட்சர்லாந்து இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு இந்தியா வந்தப்போ எனக்கு வந்து இங்கே 4th இயரில் 7th செம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் இங்கே வந்து அதுக்கப்புறம் என்னோட கிளாஸஸை மேக்கப் பண்ணிவிட்டு அடுத்து வந்து 8th செம் ப்ராஜெக்டை வந்து நான் சிஎஸ்ஐஆர் ஐஜிஏபி இன்ஸ்டியூட் ஆஃப் ஜீனோமிக்ஸ் இன்டெகிரேட்டிவ் பயாலஜியில் நான் என்னோட ப்ராஜெக்ட் முடித்தேன். ஸோ இந்த எல்லா அக்யூமுலேட்டிவ் என்னோட ரீசர்ச் எக்ஸ்பீரியன்ஸஸை வச்சு தான் நான் வந்து இந்த டைரக்ட் பிஹெச்டி அப்படிங்கிற இதுக்கு அப்ளை பண்ணது. யூஎஸில் மட்டும் தான் அப்ளை பண்ணேன். கம்ப்யூட்டர் டைரக்ட் பிஹெச்டி மட்டும் அப்ளை பண்ணதுலேருந்து எனக்கு வந்து இன்டர்வியூக்கு 6 யூனிவர்சிட்டிஸ் கூப்பிட்டாங்க. அது 5 யூனிவர்சிட்டிஸ் கேவ் மீ an offer letter for டைரக்ட் பிஹெச்டி வித் ஃபுல் ஸ்காலர்ஷிப். ஸோ இதையும் தாண்டி நடுவுலையும் நான் வந்து சில எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லையும் கொஞ்சம் இன்வால்வாக இருந்தேன். லைக் என்எஸ்எஸ்ஸாக இருக்கட்டும், காலேஜில் நான் வந்து ரெப்ரஸன்டேட்டிவ் 3 years இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து சில சோஷியல் சர்வீசஸும் ஒர்க் பண்ணியிருக்கேன். G20 சம்மிட் யூனிவர்சிட்டி கனெக்டில் யூனிவர்சிட்டி நடந்ததுலையும் நான் என்னோட யூனிவர்சிட்டி ரெப்ரசென்ட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இந்த ஹோலிஸ்டிக் ப்ரொஃபைலை பில்ட் பண்ணி தான் எனக்கு இந்த டைரக்ட் பிஹெச்டி அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சது. எங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து இப்போ மிலான்னு சொல்லிட்டு ஏஐயோட கன்சோர்ஷியம் இருக்கு, கேன்சர் ட்ரக் டிஸ்கவரியில் ஒர்க் பண்றாரு. அவர் வந்து ஐஐடி மெட்ராஸ்ல வந்து பிஎஸ் இன் பயாலஜிக்கல் சயின்ஸ், எம்டெக் இன் டேட்டா சயின்ஸ். ஸோ இவங்களுக்குலாம் என்ன தெரியாதுன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜென்ரலாக வந்து நம்ம இந்தியாவில் படிக்கும் போதே எப்படிலாம் இந்த டாட்டை கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போகலாம். இப்போ ரஷ்யா ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கு, சைனா வந்து உங்களுக்கு இஸ்ரேல் தான் நமக்கு மேஜர் காம்படிஷன். அங்கேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வர முடியாது வார்னால. இப்போ இந்த சில்ட்ரன் எங்கே போட்டாலும், இப்போ நாங்கள் ரீசெண்டாக ஒரு ஸ்டூடெண்ட் ஹார்வர்ட் கூட அனுப்பியிருக்கோம், டீனர்லேருந்து. அவர் டிசைன் முடிச்சுட்டு போயிருக்காரு. இந்த சில்ட்ரனுக்கு வந்து நீங்கள் செகண்ட் இயர்லேருந்தே நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டா, ஃபர்ஸ்ட் இயர் வந்து அவங்க படிச்சதுக்கப்புறம் இவங்களாம் இப்போ செகண்ட் இயர் எங்களோட செமினாரில் வந்து அதுக்கப்புறம் இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்கில் என்ன செமினார், எப்படி வந்து நீங்கள் கோர்ஸ் பண்ணணும், எப்படி நீங்கள் உங்கள் டாட்ஸை கனெக்ட் பண்ணுங்கிறது வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டா இன்னைக்கு வந்து வேர்ல்டு வைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ். நான் என்ன சொல்றேன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் மேக்ஸிமம் ரிட்டர்ன் எடுக்கணும். நம்ம இன்னைக்கு நிறைய நினைக்கிறது பணம் செலவழிச்சுனா வெளிநாட்டுக்கு போகணும், நம்ம இப்படி தான் பண்ண முடியும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ ஹார்வர்ட் வந்து கிடைக்காதுன்னு நினைச்சா கூட ஹார்வர்டே கிடைக்குது.
ஏன்னா காம்படிஷன் கிடையாது. அதனால இந்த குழந்தைங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் ப்ரொவைடட் செகண்ட் இயர்லேருந்து அவங்க வந்து அவங்கள பில்ட் பண்ணணும். நீங்கள் பில்ட் பண்ணுறது இவங்களுக்குலாம் இப்போ நாங்கள் முதல்ல உட்காந்து என்ன கோர்ஸ் படிக்கணும், எப்படி கனெக்ட் பண்ணணும், அது டீல் சொல்லுவோம், எப்படி நம்ம அந்த கோர்சஸ் எப்படி பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆமாம், ஃபர்ஸ்ட் இயரில் நாங்கள் பிஜி கவுன்சிலிங் செஷன் அட்டன் பண்ணப்போ அது அந்த ப்ரொஃபைல் பில்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஓவர் நைட் பண்ணுறதில்ல, அந்த 4 வருஷம் நம்மளோட ஸ்கில்ஸை பில்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ அதை எப்படி பண்ணுறது, எப்படி இப்படி வந்து நீங்கள் ஆன்லைன் கோர்சஸ் எடுக்கலாம், நீங்கள் இன்டர்ன்ஷிப்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அப்படி இருக்குங்கிறத காமிச்சது வந்து அந்த கவுன்சிலிங் செஷனில் தான். அது அப்படி தான் வந்து என்னோட கேரியர், ஏன்னா எனக்கு பிஹெச்டி வேணுங்கிறது அப்போ தான் மைண்ட் செட் பண்ணி அப்போ தான் என்னோட அந்த 4 இயர்ஸை நான் வந்து அதில் பில்ட் பண்ணேன். இல்லை, சில்ட்ரனுக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த டைம்ல வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணி பணம் செலவழிக்காம வெளியே போய் படிக்கலாம். இது வந்து நீங்க செலவழிச்சு படிக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ரூட்டு. ஆனால் மெரிட் இருந்ததுன்னா உங்களுக்கு எல்லா விண்டோவும் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். நாங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டோம். இதில் வந்து இந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தெரியாது. அதுவும் முதல் தடவை வந்து இவங்க வந்து நித்யாவோட ப்ரொஃபைல் ஏன் யூனிக் அப்படின்னா, இவங்க ஐஐடிலையோ பிட்ஸ்லையோ ஒரு டாப் இன்ஸ்டியூஷன் கிடையாது. ஒரு சாதாரண அரசு கல்லூரியில், அதுவும் நீங்கள் வந்து ஸ்கூலிங்லாம் ஒரு பார்ஷியலி அமெரிக்காவில் படிச்சுட்டு வந்து அங்கே போய் அட்ஜஸ்ட் பண்ணாங்க. மெயினாக வந்து இது வந்து அந்த லைஃப் ஸ்டைல் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஒன்று பண்ணுறது. ரெண்டாவது வந்து ஃபோக்கஸ் ஆன் நான் என்னை அப்ஸ்கில் பண்ணணும், நான் நிறைய கோர்ஸ் படிக்கணும், நிறைய விஷயங்களை தேடணும் அப்படிங்கிற அந்த தேடல் வந்து அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய தென்படும். கண்டிப்பாக.